Good morning, children. I hope you saw the last video session. You understood the grammar topics that I covered. Let us continue with some more topics. Listen carefully and pay attention. Okay? Yes. Now let us proceed further. So, children, in grammar today you will be learning about pronoun. Look at the board. Pronoun, adjective, adverb, and gender. Okay? Pronoun you would have learnt in your earlier classes also. All the three, adjective, adverb, gender, earlier classes you would have read. But you will be doing more tougher exercises in detailed manner. So listen again. Pronoun na ennama? Anything that replaces the noun. A pronoun is a word used in place of a noun. ஒரு noun or naming word வர இடத்துல யூஸ் பண்ணுறது தான் pronoun. Seema is writing her homework. She is going to finish அப்படின்னு சொல்கிறேன்னா சீமா தான் நவுன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் சீமாவை எடுத்துகிட்டு ஷீ போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ சீமான்ற நவுனுக்கு பதிலாக ஷீ வந்ததுனால ஷீ இஸ் த ப்ரொனவுன். அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ ப்ரொனவுன் வில் டேக் த பிளேஸ் ஆஃப் த நவுன். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக வர ப்ரொனவுன் இதெல்லாம் தான். ஹீ, ஷீ, ஐ, மீ, வி, யூ, ஹிம், ஹர், இட், அஸ், them, they, mine, ours, yours, his, hers, theirs. இதெல்லாம் காமனாக வர pronouns. Okay. Next you have the adjective. Adjectiveனா என்ன? It describes the noun or another pronoun. நேமிங் வேர்டோ இல்லை வேறு ஒரு ப்ரொனவுனை பற்றி இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும், இன்னும் விவரித்து நமக்கு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரிஜா இஸ் வேரிங் அ ப்ளூ கலர் ட்ரெஸ். ஓகே, ட்ரெஸ்ஸுங்கிறது நவுனு, அதை ப்ளூ கலருன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம், அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் தி அட்ஜெக்டிவ். இட் வில் டிஸ்கிரைப் த நவுன் ஆர் த ப்ரொனவுன். அட்வர்ப்னா என்ன? வேர்ப் ஆர் ஆக்ஷன் வேர்டை டிஸ்கிரைப் பண்ணோம். ஓகே, அரவிந்தன் இஸ் ரைட்டிங் நீட்லி அப்படின்னு சொல்கிறேன்னா அரவிந்தனோட ஒர்க்கு ரைட்டிங், எழுதுகிற வேலை. தட் இஸ் இஸ் ஆக்ஷன் வேர்ட் ஆர் வேர்ப். How he is writing? He is writing neatly. So writingன்ற ஆக்ஷனை நீட்லிங்கிற அட்வர்ப் டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ நீட்லி will become the adverb. That is the describes the verbs. Then you have the gender which you have already learnt in your smaller classes. Masculine gender, feminine genderன்னு ரெண்டு உண்டு. Masculine gender எல்லாமே மேல் ஃபார்மை டினோட் பண்ணும். feminine gender எல்லாமே கேர்ள் ஆர் ஃபீமேல் ஃபார்மை டினோட் பண்ணோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் டீர் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆம்பளை மான், மேஸ்குலைன். அதே ஃபெமினைன் ஃபீமேல் மானுக்கு பேர் டோ. டீர் கிடையாது, டோ. டீர், டோ. மேஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர். இப்போ ஃபாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் தி மேஸ்குலைன் ஜெண்டர். அதுக்கு உண்டான ஃபெமினைன் ஜெண்டர் வில் பிகம் விக்சன். ஓகே, ஃபாக்ஸ், விக்சன். டக்குங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், மேஸ்குலைன் ஜெண்டர் வில் பி ட்ரேக். ஸோ இந்த மாதிரி ஜெண்டரில் நிறைய இருக்குது, நிறைய மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். எவ்ரி திங் யூ ஷுட் பி தரோ டு டூ த ஒர்க் ஷீட்ஸ். ஓகே சில்ட்ரன்? ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் thoroughly and then do the worksheets. I will first explain the worksheets and then I will also send you new worksheets which you can do. Okay? So children, now let us see the definition of pronoun and then I will explain it with an example exercise. A pronoun is a word used in the place of a noun. Noun வர இடத்துல யூஸ் ஆகிறது தான் pronoun. அந்த வேர்டை தான் pronounன்னு சொல்கிறோம். Example, Anushka bought a beautiful purse but she lost it in the train. ஒரு அழகான பர்ஸ் வாங்கியிருக்கா, ஆனால் அதை அவள் ட்ரெயினில் தொலைச்சிட்டா. இதில் ஷீ அப்படிங்கிறது அனுஷ்கான்ற நவுனை ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ப்ரொனவுன். இட் அப்படிங்கிறது பர்ஸுங்கிற நவுனை ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ப்ரொனவுன். ப்ரொனவுன்ஸ் இன்க்ளூட் ஐ, வி, மீ, யூ, ஹீ, ஹிம், ஷீ, ஹர், இட், அஸ், them, they, mine, ours, yours, his, hers and theirs. இது எல்லாமே pronoun categoryன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். Now let us see this exercise. Rewrite the sentences using pronouns in place of the underlined words. Underlined wordsக்கு பதிலாக you have to use a pronoun.
Don't touch the iron. Iron boxனா இங்கே அயன்னு சொல்லியிருக்காங்க. The iron is hot. Iron box ஹாட்டாக இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த அயன்னு சொல்லாமல் it is hot. The iron will be replaced by the word it. It is the pronoun. Okay. Ranjini is sleeping. ரஞ்சினின்ற பொண்ணு என்னம்மா பண்ணுறா? தூங்கிக்கிட்டு இருக்கா. Ranjini is wearing a night suit. என்ன போட்டுக்கிட்டு தூங்குறா? நைட் சூட் போட்டுக்கிட்டு தூங்குறா. The night suit is pink. என்ன கலர் நைட் சூட்டு? பிங்க் கலர் நைட் சூட். ஸோ ரஞ்சினியும் the night suitum you have to change it into a pronoun. Those are the words underlined. ஸோ என்ன ஆகும்? ரஞ்சினி is sleeping. ரஞ்சினி is wearing a night suitக்கு பதிலாக she is wearing a night suit. She is the pronoun here. Okay. The night suit is pink. The night suitக்கு பதிலாக it is pink. It is the pronoun that will take the place of the night suit. Okay children. Zafar has not come yet. Zafar is always late. I must talk to Zafar today. ஸோ ஜாஃபருங்கிறது ஒரு பையனோட பேர். அவன் இன்னும் வரலை, அவன் எப்பவுமே லேட்டு, அண்ட் நான் அவன்கிட்ட பேசணுங்கிறது தான் சென்டென்ஸ். ஜாஃபரை என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணணும்? he is always late. ஜாஃபருங்கிற நவுனை ஹீங்கிற ப்ரனவுனால் ரீப்ளேஸ் பண்ணணும். he is always late. I must talk to him today. இங்கே him வரும். அவன்கிட்ட நான் பேசணுன்னும் போது ஜாஃபர் will become him. ஓகே. நெக்ஸ்ட்டு ஷாலினி went to a garden. ஷாலினிங்கிறவ கார்டனுக்கு போகிறா. ஷாலினி went there with ஷாலினிஸ் பிரதர். ஷாலினியோட பிரதரோட போகிறா. ஷாலினி அண்ட் ஹர் பிரதர் had a great time. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஒன்றா. ஸோ ஷாலினியெல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? she went there with her brother. ஷாலினிஸ் பிரதர் இடத்துல ஹர் வரணும். she and her brother had a great time. இதில் ஷாலினி அண்ட் ஹர் பிரதரை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறதால they had a great timeனு போடணும். ஓகேம்மா. ஷாலினி அண்ட் ஹர் பிரதர் போயிட்டு என்ன வரும்? they had a great timeனு வரும். Once again I repeat, Shalini went to a garden. She went there with her brother. They had a great time. Understood children? Let us see this exercise about fill in the blanks with personal pronouns. Personal pronouns na என்னன்னா ஒரு பர்சனை டினோட் பண்ணுறதுமா. I, me, mine, we, us, it, he, she, you, him, his, her, they, them. இதெல்லாம் வந்து denotes a place of the name of person, animals or things. இந்த இடத்துக்கு பதிலாக வர ப்ரொனவுன்ஸை பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு சொல்கிறோம். Look at the definition. Personal pronouns are used in place of the names of persons, animals and things. எங்கெல்லாம் வந்து ஒரு பர்சன் பேரோ அனிமல் பேரோ இல்லை திங் பேரோ வர வேண்டிய இடத்துல ஒரு ப்ரொனவுன் வருதோ அதை நம்ம பர்சனல் ப்ரொனவுன்னு சொல்கிறோம். So based on that, let us do this exercise. Yamini lives across the street. She is my friend. ஷீன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இங்கே பர்சனல் ப்ரொனவுன். Abhay and Arun are running to school. They are late. அவங்க லேட்டாக போகிறாங்க. They is the personal pronoun. The dog was hungry. He lapped up all the milk. He வரலாம், it வரலாம். மேல் டாகாக இருந்தால் he, ஃபீமேல் டாகாக இருந்தால் she. எதுவுமே தெரியலனா it lapped up all the milkனு வரலாம். Raghu has a younger sister. She loves him a lot. அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். She is a personal pronoun. Loves him is a personal pronoun. Smita was participating in a play in a school function. She invited her grandfather for it. அவ யாரை கூப்பிடுறா? ஷீங்கிறது பர்சனல் ப்ரொனவுன். கிராண்ட்ஃபாதரை ஃபார் இட், இட்டுன்னு நம்ம அந்த ஃபங்க்ஷனை சொல்கிறோம். he enjoyed watching the play. கிராண்ட்ஃபாதர் என்ஜாய் பண்ணாருன்றதுக்கு he வரணும். that is a personal pronoun. Neha said to Chitra, do not worry Chitra, he will help you with the homework. Neha said to Chitra, do not worry Chitra, I will help you with the homework.
நேஹா சித்ரா கிட்ட சொல்கிறா கவலைப்படாத நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஹோம்ஒர்க்குன்னு. ஸோ இங்கே ஐ வரணும். பர்சனல் ப்ரொனவுன் will help you is a personal pronoun with the homework. புரியுதாம்மா? This is called personal pronoun. ஒரு name of a person, animal or thing இடத்துல வர ப்ரொனவுனுக்கு பேர் personal pronoun. Now look at the next topic. It is adjectives. Adjectives I explained you. I am once again explaining with the examples, with the exercise. Adjectives are words that describe nouns or pronoun. எந்த ஒரு நவுனையோ இல்லை ப்ரொனவுனையோ ஒரு சென்டென்ஸில் எது டிஸ்கிரைப் பண்ணுதோ அந்த டிஸ்கிரைபிங் வேர்டு தாம்மா adjective. Adjectives remain the same for singular and plural nouns or pronouns. சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரல் நவுனாக இருந்தாலும் ப்ரொனவுனாக இருந்தாலும் adjective சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். Fred lost his favorite pen. He lost his favorite pencils too. பென்னுங்கிறது சிங்கிள், பென்சில்ஸுங்கிறது ப்ளூரல். ஆனால் ஃபேவரட்டுங்கிற adjective மாறல. ஓகேவா? அதுதான் சொல்ல வரோம். An adjective may come before a noun or a pronoun or later in a sentence. ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுனுக்கோ ப்ரொனவுனுக்கோ முன்னாடி வரலாம் adjective, இல்லை சென்டென்ஸ் கடைசியில் கூட வரலாம். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அன் ஆரஞ்ச் ட்ரெஸ். என்கிட்ட ஆரஞ்ச் கலர் ட்ரெஸ் இருக்குது. ஆரஞ்ச் இஸ் தி adjective. த ட்ரெஸ் இஸ் லாங் ஃபார் மீ. இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸை லாங்குன்னு பின்னாடி டிஸ்கிரைப் பண்ணுறோம், லாஸ்ட்டாக வருது. ஸோ லாங் இஸ் தி adjective. ஓகே, now let us see the example with an exercise how to use adjectives. Look at the help words. Those all are adjectives. Happy, rainy, small, loud, dry. இதெல்லாமே adjectives describing the noun or pronoun in a sentence. Rajat went for a walk on a dash day. எந்த நாளில் அவன் போயிருக்கான் வெளியில் வாக்கிங்? ரெய்னி டே. ரெய்னிங்கிறது தான் adjective. டேங்கிறது நவுனு, ரெய்னிங்கிறது அந்த டேவை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ரெய்னி இஸ் தி adjective. The tree near my house is dash. எப்படிமா இருக்குது? ட்ரையாக இருக்குது. ஸோ ட்ரீங்கிறது நவுனு, அது எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம்? ட்ரையாக ஆயிடுச்சுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ த ட்ரீ நியர் மை ஹவுஸ் இஸ் ட்ரை. ராபிட்ஸ் ஆர் டேஷ் அனிமல்ஸ். ராபிட்ஸ் எப்படிப்பட்ட அனிமல்ஸ்? ஸ்மால் அனிமல்ஸ். ராபிட்டுங்கிற நவுனை ஸ்மால்னு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ஸ்மால் இஸ் த adjective. Amina is dash because she has won the race. Amina is happy. அவள் ரேஸில் ஜெயிச்சிட்டா. ஸோ she is happy. ஏன்? because she has won the race. அமீனாங்கிற நவுனு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. ஸோ happy is the adjective. Ravi could not study because the music was too loud. Loud is the adjective. ரவியால் படிக்க முடியல. ஏன்? பாட்டு ரொம்ப லவுடாக இருந்தது. பாட்டு எப்படி இருந்தது? மியூசிக்குங்கிற நவுனை லவுடுன்ற அட்ஜெக்டிவால் டிஸ்கிரைப் பண்ணுறோம். லவுட் இஸ் த adjective in this sentence. Understood as how to fill the adjectivesனு புரிஞ்சுதாமா? ஸோ சில்ட்ரன், தட் இஸ் தி எண்ட் ஆஃப் டுடேஸ் வீடியோ செஷன். சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஈஸி டாபிக்ஸ் தான். இன்னொரு முறை கேட்டிங்கன்னா நல்லாவே புரியும். ஒர்க் ஷீட் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நல்லா கவனிங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தெம் பெட்டர். பேஸ்ட் ஆன் தட் நான் அனுப்புகிற ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். See you soon. Bye. Take care.